இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நாம் நேற்று ஒரு கருத்தை பற்றி தியானித்தோம். கடவுளுக்காக யார் உழைக்கிறார்களோ, கடவுளுக்காக தன் வாழ்க்கையை யார் அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எந்த அளவுக்கு கடவுளுடைய கரம் துணை இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று தியானித்தோம். உதாரணத்துக்கு எலியா இறைவாக்கின காலத்தில் ஆகாபு மன்னன் எவ்வளவு கொடுமைக்காரனாக இருந்தான்னு நேற்று நம்ம பார்த்தோம். நம்ம அந்நிய தெய்வங்களுக்கு கோயில் கட்டினான், சரிங்களா? அங்கே அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு நடத்தினான். யாவே ஆண்டவரை வெறுத்தான். யாவே இறைவனுக்கு மிகுந்த எதிரியாக செயல்பட்டான் ஆகாபு மன்னன். ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிந்தது. எளிய வழியாக அங்கே ஒரு செய்தி அறிவிக்கப்படுது, இனி கடவுளுடைய மறு வார்த்தை வரும் வரை இந்த பூமியில் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ எலியா எங்கே சாப்பிடுவார்? யோர்தான் ஆற்றங்கரையில் கெரீத் என்கிற நதிக்கரையிலே எலியா அனுப்புகிற, எலியா நீ அங்கே போ, அங்கே உனக்கு காகம் உனக்கு சாப்பாடு கொடுக்கும், நீ போன்னு அனுப்புகிறார் ஆண்டவர். அங்கே போகிறார். எலியா காகங்களால் பராமரிக்கப்படுகிறார். ஏன்னா கடவுளுக்காக பணி செய்கின்றவர்கள், ஆண்டவருடைய பாதைகளை பயணித்து அவர் பணியை தம் பணியாக மேற்கொண்டு செய்கிறவர்கள் எப்படிலாம் இருப்பாங்க நம்ம தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. கடவுளுக்காக பணி செய்தவர்களை கடவுள் எப்படிலாம் பராமரிப்பார், அந்த கண்டினியூ இன்றைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தியானிக்கலாம். அதை பற்றி நாம் சிறப்பாக இன்றைக்கி புனித பர்னபா அவருடைய நினைவினை தாய் திருச்சபையானது கொண்டாடுகிறது. நீங்கள் வாசிக்கிறோம். நம்ம திருத்துறைப்பணி 11ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னே கொஞ்சம் வாசித்து பாருங்கள். பிற இன மக்கள் சாறையாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிற இன மக்கள் கூட்டமாக கடவுளை ஏற்றுக்கிட்டு வராங்க. அந்தியோக்கியா, சைப்ரஸ் பக்கத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் கூட்டமும் அவ்வளவு ஆண்டுட்டு வராங்க. அப்போ என்ன ஆகுது? சில பிரச்சனைகள் உண்டாகுது. அந்நிய மக்கள் விருத்த சேதனம் பெற்றாங்களா, அவங்களை எப்படி ஏற்றுக்கலாம் என்று பேதர் கூட சண்டைக்கு போகிறாங்க. சில சண்டைக்கு போகிறாங்க. அப்போ ஒரு காட்சி வழியாக ஆண்டவர் ஒரு காட்சியை பேதருக்கு அது சொல்கிறாரு. அதன் பிறகு பேதர் மனம் மாறி யாரெல்லாம் அந்நிய மக்கள்லாம் வராங்களோ, எங்கெல்லாம் மனமாற்றம் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் என்ன பண்ணுறாரு? பேதர் ஆட்களை அனுப்புகிறார். நீங்கள் போய் அந்த மக்களை போய் நல்லா இன்னொன்று போதிச்சுன்னா வலிமைப்படுத்துங்க. என்ன பண்ணுறாரு? அவர் எல்லா பகுதிகளுக்கும் ஆட்களை அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட ஒரு நபர் தான் தூய பர்னபா. அவர் என்ன பண்ணுறாரு? எல்லா மக்களிடத்திலும் போகிறவர். அவரை பற்றின குறிப்புகள் இங்கே வருதுங்க, நம்ம பார்க்கலாம். நம்ம கடவுளுக்காக மனம் மாறியவர்கள், கடவுளோட திரும்பி வந்த பிற இன மக்கள், சிறப்பாக அந்தியோக்கியா மக்கள், அவர்கள்தான் முதலில் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்பட்டார்கள். அந்த அந்தியோக்கியா மண்ணுக்கு அனுப்பப்படுவர் தான் பர்னபா. இவரை பற்றிய நிறைய குறிப்புகள், அற்புதமான குறிப்புகள். இவர் அந்தியோக்கியா சென்று மனம் மாறிய அந்த கிறிஸ்தவர்களை, கடவுளுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார். என்ன பண்ணுங்க? ஆண்டவர்களே நிலைச்சிருங்க, ஆண்டவரை பற்றி போதிக்கிறார். அங்கே முன்னும் பாருங்க, அப்போ உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். நீங்கள் வந்திருக்கிறது ஆண்டோடைய பாதத்துக்கு, இதிலேயே நிலையாக இருங்க என்று உறுதியாக இருக்குமாறு ஊக்கப்படுத்துகிறாராம் பர்னபா. அதை கீழே அவரை பற்றி சில குறிப்புகள் பாருங்கள். இங்கே திருத்துறைப்பணி லூக்கா சொல்கிறார் பாருங்கள். இவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராக இருந்தவர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர், மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர் ஆண்டவர் மேலே. அது மட்டுமல்ல, பெரும் திரளான மக்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து சேர்த்தவர். தூய பர்னபா சவுல் கூடவே இருந்து பணியாற்றியவர்.
ஏசப்பா ஒரு காட்சியின் போது சொல்லுவார், திருத்தூதர்களே, பர்னபாவையும் சவுலையும் எனக்குன்னு ஒதுக்கி வைங்க, அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்குறேன் என்று பர்னபாவையும் சவுலையும் ஒரு சிறப்பான பணிக்காக தன்னை கொஞ்சம் அழைச்சி ஒதுக்கி வைக்க சொல்லுவார். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு கடவுளால் அவர் திருத்தூராக இல்லைனாலும் கூட கடவுளால் சிறப்பான அழைப்பை பெற்றவர்னு சொல்லலாம் பர்னபா. நான் சொல்கிறேன் இல்லையா, சவுலையும் பர்னபாவும் எனக்கு ஒதுக்கி அவங்களும் ஒரு வேலை வச்சுருக்கிறேன் நான் என்று. அப்போ அந்த ஆண்டவரால் ஏசப்பாவால் சிறப்பாக அழைக்கப்பட்ட ஒரு நபர்களாக பர்னபா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவரை. ஏன் சொன்னீங்க, திருப்பாடல் நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு பல்லவியை பாருங்களேன். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயல் மக்கள் தான் தன்னுடைய பிள்ளைங்கள் இருந்தார். ஒரு காலம் வருகின்ற பொழுது கடவுள் தன்னுடைய மீட்பை இந்த உலகம் முழுமைக்கும் பரவலாக கொடுத்தார் ஆண்டவர். அப்பேற்பட்ட நிலையிலே அப்படி திரும்பி வந்த கூட்டம் தான் அநேக கூட்டம். அதில் ஒரு பர்னபா. அற்புதமான திருப்பாடல். இன்னைக்கு பர்னபாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம இங்கே பார்க்கலாம். பர்னபா என்றால் இறைவாக்கினரின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது இறைவாக்கின் மகன். நிச்சயமாக அந்த வார்த்தைக்கு ஏற்ப தான் அவர் வாழ்ந்தார். அவர் முன்வாசம் நம்ம அவர் அநேக மக்களை ஊக்கப்படுத்தினார். நிறைய பிள்ளைகளை, நிறைய மக்களை ஆண்டுடைய பாதத்து கொண்டு வந்து சேர்த்தார். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாசிக்கிறோம். இவர் சைப்ரஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர்தான் யோசே என்று அழைக்கப்பட்டவர் தான். பிறகு பிற்காலத்தில் பர்னபா என்று இவரை அழைத்தார்கள். இதற்கான குறிப்பை நம்ம என்ன பண்ணலாம், திருத்தூதர் பணிகளில் 14 வாசிக்கலாம். நம்ம இவரை பற்றி ஒரு சில குறிப்புகள். இவர் சைப்ரஸ் நாட்டினுடைய பாதுகாவலராக இன்று வரை அவர் என்ன பண்ணுறார், இவர் கொண்டாடப்படுகிறார். சைப்ரஸ் நாட்டுடைய அங்கே அவருடைய பிறந்த ஊர் தான் சைப்ரஸ் தானே. பர்னபா சைப்ரஸ் நாட்டினுடைய பாதுகாவலராக அவர் என்ன பண்ணுறார், அவர் கொண்டாடப்படுகிறார். இவர் ரோமைக்கு சென்றதாகவும் ரோமையிலே அங்கிருக்கிற யூதர்களால் கொல்லப்பட்டதாகவும் பாரம்பரியம் சொல்கிறது. பர்னபா கடவுளுக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே இறந்த ஒரு மாபெரும் மனிதர். அவரைத்தான் இன்றைக்கு தாய் திருச்சபையானது கொண்டாடுகிறது. இன்றைக்கி நற்செய்தி பார்க்கலாம். நம்ம கடவுளுக்காக பணி செய்கிறவர்கள் எப்படிலாம் இருக்கணும். என்ன அற்புதமான ஒரு ஆண்டவருடைய பராமரிப்பாருங்களா. இங்கே ஒரு சில வாசி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துடுச்சுன்னு பறைசாற்றுங்க. நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். ஆண்டவருக்காக பணி செய்யறவங்களுக்கு கடவுள் தருகின்ற ஒரு அதிகாரத்தை பாருங்க. நீங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் எந்த அளவுக்கு கடவுள் தனக்கு பணி செய்கின்ற பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுக்கிறாருன்னு பாருங்க பார்ப்போம். இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள். பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு அதிகாரம் பாருங்க. ஆண்டோடைய பணியை உண்மையாக ஏற்று செய்தால் ஆண்டோடைய அருக்கரம் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க மேலே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, தொழுநோயாளரை குணமாக்குங்கள். தொழுநோய் என்பது அந்த காலத்தில் மிக கொடிய நோய் முன்னே சொல்லியிருக்கு. ஞாபகம் நினைக்கிறேன் நான். யாருக்கு தொழுநோய் வரும்னா அந்த காலத்தில் அவங்க நம்பினாங்க. இப்போ நம்ம அதை வியாதியாக பார்க்குறோம், குணப்படுத்துகிறோம். அந்த காலத்தில் மக்கள் எப்படி அதை தொழுநோயை பார்த்தாங்கன்னா, தொழுநோய் யாருக்கு வரும்னு சொன்னால், கடவுளை எவன் ஒருவன் எதிர்த்து செயல்படுறானோ, பேசுகிறானோ, கடவுளுக்கு எதிராக எவன் நடக்கிறானோ, புரியுதுங்களா? கடவுளை எதிர்க்கிறவன் யார்? சாத்தான். அப்போ அவன் சாத்தான் அந்த அளவுக்கு ஒரு கேடான விஷயத்தை எவன் செய்கிறானோ அவன்தான் அவன் தொழுநோய்க்கு உட்படுவான்னு அந்த காலத்தில் நம்பிக்கை. உதாரணம் நம்ம பழைய பேர் பார்க்கலாம். நம்ம மிரியம், மோசேவுடைய சகோதரிக்கு அந்த தொழுநோய் வரதை நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன்னு சொன்னால், இவங்க மிரியம் என்ன பண்ணுவாங்க, மோசேவுக்கும் ஆண்டவருக்கும் எதிராக முணுமுணுப்பாங்க. ஏன்னா மோசே மட்டும் பெரிய ஆளா, அவர் எப்படி என்று மோசே கடவுளுக்கும் உள்ள உறவையே கொஞ்சம் ஒரு தவறாக நினைப்பாங்க அவங்க. ஆண்டவர் என்ன செய்வார், மிரியமுக்கு அந்த தொழுநோயை கொடுப்பார். அதுபோல் கடவுளுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த வியாதி வரும். அப்போ அதை குணப்படுத்தணும்னா ஆண்டவரால் மட்டுமே முடியும். சரிங்களா? அந்த காலத்தில் பாருங்கள், தொழுநோய் பாதித்தால் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஊரோடு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஊரில் வரமாட்டாங்க, ஊரில் வரக்கூடாது அவங்க.
என்ன பண்ண மலை எங்கேயாவது மலையோ காடோ எங்கேயாவது அவங்க அப்படியே ஒதுங்கி கிடப்பாங்க அவங்க மாட்டினு. அந்த பக்கம் நல்லா இருக்கிறவங்க போனாங்க வச்சுங்களா, அவங்க கத்தணும், மணி அடிக்கணும், அடிப்பாங்களாங்க அந்த காலத்தில். மணி அடித்து இங்கே யாரும் வராதிங்க, நாங்கள் தொழுநோயால் பாதிக்கப்படவங்க இருக்கிறோம் என்று கத்தணும், அவங்க ஒளி எழுப்ப வேண்டும். இவங்க பண்ணுவாங்க, வேறு வழியை ஒதுங்கி போவாங்க. அந்த 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 அளவுக்கு தீண்ட தகாதவர்களே அவங்க இருந்தாங்க. அந்த அந்த நோயை குணப்படுத்துகின்ற வல்லமை ஆண்டவருக்கு மட்டுமே உண்டு. 10 பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட வராங்க, தூணை குணமாக்கி போகிறாங்க. அதில் 9 பேர் போயிட்டாங்க. ஒருத்தன் நன்றி சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே நன்றி, அவர் காலையில் நன்றி சொல்லுவான். ஏன் 9 பேர் குணமாகலன்னு ஏசப்பா கேட்பார். ஓகே பரவாயில்ல கடவுள். அப்போது அந்த அளவு கொடுமையான நோய், அந்த நோயை கூட நீங்களே பண்ணுங்கள், குணப்படுத்துங்கள். ஏன் அந்த நோய் மனுஷன் முதல்ல என்ன பண்ணாங்க, நலமை கொஞ்சம் கூடவாங்க பஸ் வந்து போச்சு இல்லையா? ஏன் இந்த நோயை பச்சு கூட சொல்கிறாங்கன்னா இதான் காரணம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட மாபெரும் வல்லமையை தன்னுடைய பணியை செய்கிறவர்களுக்கு ஆண்டு இயேசப்பா கொடுக்குறார் பாருங்க. அப்போ தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், பேய்களை ஓட்டுங்கள், தீய அசுத்த ஆவிகளை நீங்கள் ஓட்டுங்க, என் பேரால் செய்யுங்க, நீங்கள் போங்க. அதை கீழே சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்க. கொடையாக பெற்று இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் காசு பணம் கொடுத்து எனக்கு நீ என் பணியை செய்கிற பர்னபா போல இல்லையா? எவ்வளோ பர்னபா இன்றைக்கி விழாவால் அவர் பேர் சொல்கிறேன் நான். லட்ச புனிதர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவர் பணி செஞ்சாங்க, எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் இருந்தது. சரிங்களா? எப்போ தொற்காங்க செல்வி ஒரு நபரை குணம் உயிர் பழச்சி செய்தார் இல்லையா? இவ்வளவு அற்புதங்களை அருங்குறிகளை புனிதர்கள் செஞ்சாங்க. இவ்வளவு ஆசீர்வாதங்களும் கடவுளால் இலவசமாக கொடையாக கொடுக்கப்பட்டது. கொடையாகவே நீங்களும் வழங்கு, விற்காதீங்க, ஆண்டோடைய அருளை விற்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய வார்த்தை எப்போதைக்குன்னா கூட காசு கேட்குறோம்ல, அது உண்மையாக போய் நம்ம யோசித்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நான் போய் சொல்கிறேன்னோ தெரியல. ஒரு இடத்துக்கு ஒரு போதகரை பிரசங்கத்தை கூப்பிடணும் வச்சிங்களேன். அவர் கேட்பார், நான் இங்கே வந்தேன்னா எனக்கு கார் வேணும், எனக்கு அந்த ஃபெசிலிட்டி வேணும், இந்த ஏசி ரூம் வேணும், எனக்கு இந்த ஸ்டேஜ் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எனக்கு இப்படிலாம் மக்களை போஸ்ட் அடிச்சு வச்சு மக்களை கூட்டணும், இவ்வளோ பேர் தான் நான் வருவேன். நடக்குது, நான் போய் சொல்ல, நடக்குது, உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து விசாரிச்சு பார்த்துங்க. நான் சொல்கிறது அகஸ்திய வேதி சொல்கிறது உண்மையாக போய் விசாரிச்சு பார்த்துக்குங்க. அது உங்கள்கிட்டே விட்டுறாங்க. நடக்குது. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு காரியத்தை வியாபாரமாக்குகிறார்கள், வியாபாரமாக்குறாங்க இன்னைக்கு. ஆனால் சொல்கிறாரு, கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே கொடுங்கள், கொடையாகவே கொடுங்கள். பொன் வெள்ளி காசு எதையும் ஆண்டோடைய எனக்காக நீங்கள் பணி செய்ய போகிற கொண்டு போவாதீங்க. எது கொண்டு போகிற நீ கையில் வச்சுக்காது. ஏனென்றால் நான் இருக்கிறேன்னா அப்புறம் தான் உண்டு. நீ போ. ஒரு ஞாபகத்துக்கு வருகிறது, நாங்கள் வேதருக்கு படிக்கும் பொழுது ஒரு குருவானவர், அவர் பேர் பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை அமலராஜ் அமல்ராஜ் ஃபார்னு நினைக்கிறேன், அமல்தாஸ் சம்திங் பேர் அந்த குருவானவர். அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அவர் என்ன பண்ணார், ஒரே ஒரு சோழனா பை அவர் காய் உடனே தான் கொடுத்துக்கிட்டு போவார். அவருடைய ஒரு வெள்ளை அங்கேயே ஒன்று மடித்து பையில் வச்சுப்பார். அதுவும் பைபிளும் இதான் உள்ளே இருக்குமா, அது எதுவும் பையில் இருக்கா, ஒரு சோழனா பையில் இருக்குமா. அவர் பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தை சேர்ந்த அவருக்கு 1000 சிறப்பு அனுமதி வாங்கின, நான் எந்த பங்குலையும் வேலை செய்ய மாட்டேன், ஆணுடைய வார்த்தையை அறிவிப்பேன் என்று அவர் அனுமதி வாங்கி என்ன பண்ணாராம், இந்தியா முழுக்க நடந்தே போவாராங்க. அவர் பொதிச்சுக்கிட்டே போவாராம், மக்கள் சாப்பிடுவாராம். அடுத்து கொஞ்சம் காசு எதாவது கொடுத்தா அடுத்து பஸ் ஏறி இனிமே அடுத்த ஊருக்கு போவார். அங்கே இப்படியே அவர் இமயமலை வரை சென்றாராம். அவர் அங்கே போய் அவர் அங்கே பணி செய்து அங்கே இருக்கின்ற இப்போ இங்கே மறைமாட்டில் தேடுறாங்களாம் அவரை. எங்கே அமல்ராஜ் ஃபாதரை காணும், அமல்ராஜ் ஃபாதர் காணும், இங்கே அலமோதுறாங்க. அப்புறம் அவர் அங்கிருந்து நபர்கள் அங்கே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் அவரை கூப்பிட்டு வந்தாங்களாம். இல்லை டெல்லிக்கிட்டே மேமலைக்கிட்ட போயிட்டு இந்த அளவுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருக்கு உழைக்கணும், ஆண்டவுடைய பராமரிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் கையில் வச்சுக்காத, பையோ 2 அங்கேயோ மிதியோ எதுவும் வச்சுக்காத, அப்படியே போ. உனக்கு வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவர் தான், நீ எனக்காக வேலை செய்கிற, உனக்கான கூலி நான் கொடுப்பேன். எந்த நகருக்கு போறியோ என்ன பண்ணுங்க,
அங்கேயே உங்களை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருப்பாங்க. அங்கேயே தங்கியிருங்க, நான் கொடுக்குறத சாப்பிடுங்க, அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க என்று ஆண்டவர் தன் பராமரிப்பை தனக்காக ஊழியம் செய்கின்ற அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். சகோதரர்களே, ஆண்டவர் தனக்கான பிள்ளைகளை, தனக்கான ஊழியர்களை கைவிட்டு விட மாட்டார். அவர் இருக்கும்போதும் சரி, இல்லாத போதும் சரி. ஏசப்பா கெத்செமனே தோட்டத்தில் இருப்பார். ஏசப்பா கைது பண்ண வருவாங்க. ஏசப்பா கேட்பார், யாரை தேடி வந்தீர்கள் கேட்பார். நாசரேத்தூர் இயேசுவை, நான் தான் அப்படின்னு சொல்லுவார். திரும்ப யாரை தேடுறீங்க? நாசரேத்தூர் இயேசுவை, நான் தான் சொன்னனே. மீண்டுமாக யாரை தேடுறீங்க? நாசரேத்தூர் இயேசுவை, நான் தான், பிடிச்சிக்குங்க. நீங்கள் தேடுவது நானாக இருந்தால் இவர்களை போக விடுங்கள், சீடர்களை விலக்கி விடுவார். என் கூட நீயும் சாவு என்றால் தன் உடன் இருப்பவர்கள், தனக்காக பணி செய்கிறவர்களை கடவுள் எந்த அளவுக்கு பராமரிக்க இருப்பாருங்க. என்னை தானே பிடிக்க வந்த, என் உசுறு தானே உருக்கு வேணும், என்னை தானே கொலை பண்ண போகிறேன், என்னை குடும்பம் கொலை பண்ண, என் சீடர்களை விட்டு விடுங்கள் சொன்ன வார்த்தை. பைபிள் வாசிச்சு பாருங்கள். கெத்செமனே தோட்டத்தில் அந்த நிகழ்வாசி பாருங்கள். நீங்கள் தேடுவது என்னன்னா இவர்களை போக விடுங்கள். அவனுடைய பராமரிப்பு. அவர் இருந்த போதும் சரி, அவர் மோட்சத்துக்கு விண்ணகத்தில் என்று இருக்கும்போதும் சரி, தன்னுடைய பணியாளர்களை ஆண்டவர் பராமரித்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே சகோதரர்களே, நாம் ஆண்டோடைய பணியை செய்கிறோமா, நிச்சயம் ஆண்டோடைய கரம் நம்மை வழிநடத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கஷ்டம் வருதா, நம்ம தோல் தட்டி கொடுப்ப ஆண்டவர், கவலைப்படாத அகஸ்டின், கவலைப்படாத வின்சென்ட், கவலைப்படாத ஜோசப், கவலைப்படாத என்று கடவுள் கரம் தட்டி கொடுக்கும். ஒரு கஷ்டம் வருதா, தட்டி கொடுக்கும் இல்லையா? நானும் பராமரிப்பேன், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எனவே நாம் பர்னபாவை போல இல்லையா, நல்ல தூயோராக இல்லையா, கடவுளுடைய வார்த்தையை ஏற்று மக்களுக்கு அறிவிக்கும் நபராக, பர்னபா போல நிறைய ஆண்டோடைய மக்களை கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்தில் சேர்க்கும் பிள்ளைகளாக இந்த பணியை நாம் செய்வோம். எவ்வாறு ஆண்டவர் பர்னபா கூடவே இருந்து அவரை வழிநடத்தி காப்பாற்றினாரோ, தனக்கான வேத சாட்சியாக ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல் அதுக்கு நம்மளை சாவடிப்பான்னு சொல்ல வரல, நான் அப்படியே எடுத்துக்க போகிறீங்க நீங்கள். கடவுள் நம்முடைய மூச்சின் இறுதி வரை கடவுளுடைய திருக்கரம் நம்ம கூடவே நம்ம வழிநடத்தும், நம்மை பராமரிக்கும். இது நிச்சயம். எனவே ஆண்டுடைய பணியை ஏற்போம், அவருடைய பராமரிப்பை குறைவின்றி நிறைவாக பெறுவோம். நன்றி. நாளை சந்திப்போம்.